மூன்று நிலைகளில் முடிந்தவரை உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒண்ணு, நீங்க வீட்டுல இருந்தாலும் அல்லது வெளியில இருந்தாலும் கூட்டாக இருந்து பழகிக் கொள்ளுங்கள். அதிகமாக தனிமையில் இருக்கிறத நீங்க என்ன செய்யக்கூடாது, விரும்பாதீங்க. ஒண்ணு, நீங்க கூட்டாக இருந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அதிகமாக குடும்பத்தோடு இருந்தால் உங்களுடைய மக்களுடன் சேர்ந்து இருந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, பள்ளிவாசலில் அதிகமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த மூன்று நிலையில ஒரு மனிதர் இருக்கும் பொழுது சைத்தானினுடைய அந்த பாவமான காரியங்களின் பக்கம் அவன் தூண்டுவதை விட்டோம், இன்னும் சொல்றாங்க சைத்தானின் வேட்டையை விட்டோம் அந்த மனிதர் பாதுகாப்பு பெறுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சைத்தானுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது வழிகெடுப்பதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவனுக்கு இடம் கொடுக்காம